வாக்குவாதத்துல தான் வந்து நான் வந்து "எப்பா விடுங்கப்பா, விடுங்கப்பா, விடுங்கப்பாங்கிறது" தான் ஓ! அது திவாகர் வந்து அந்த என்ன அது நீங்க தானா? வேற ஏதோ சொல்லிட்டு இருந்தேன். கை போட்டு இதனால நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க. இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். ஒரு நாள் என் கூட இருன்றது. அது உங்கள ஆ சொன்னாங்களா? ஆமா. இப்ப அதுதான் எங்க ஃபேமிலில இஷ்யூவா போயிட்டு இருக்கு. ஓ! ஓகே, சோ என் ஓகே. பேரு அது வந்து அந்த வார்த்தை வந்து திவாகர் எப்படி சொன்னான்னா, என் மாமா வந்து கைய எடுத்து விட்டாங்க. "டேய் கைய சரிங்க. இன்னொன்னு நீ வந்து ஷோல்டர்ல கை போட்டுட்டே நிக்கிற." சோ புரியுதுங்க. இப்ப எங்க பசங்க போறான்னா, இப்ப புகழ் வந்து இப்ப 24 மணி நேரம் கை போட்டுட்டு இருக்க மாட்டான். வினோத் தம்பி எல்லாம் வந்து குறைஷ் எல்லாம் வந்து தம்பி மாரி. சோ புரியுது, இவனுமே எனக்கு என் அக்கான்னு கூப்பிட்டான். நான் தம்பியா தான் நினைக்கிறேன். எப்பவுமே தம்பியா தான் பாப்பேன் நானு. அப்ப புரியுதுங்க. மாமா வந்து ஷோல வந்து இப்படி கை போட்டுட்டே இருக்காது. அதனால கை இப்படி எடுத்து விடும்போது, "என்ன நீங்க இவ்வளவு நாள் நீங்க கை போட்டுருந்தீங்கல்ல, ஏன் நான் ம். போடக்கூடாதா?" அப்படின்னா அவன் அவன் என்னன்னு அவன் விளையாட்டா கூட கேட்டிருக்கலாம். ம், ம். பட் அது வந்து அந்த இடத்துல வினோத் அண்ணா வந்து வினோத் அண்ணா வந்து என்ன உண்மையிலே தங்கச்சி மாதிரி பாக்குறாரு. அதனால புரியுது. பொம்பளை பிள்ளைங்க மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காத, மரியாதையா கையெடு அப்படின்னாரு. அது ம், வந்து கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் தான் வாக்குவாதமா போச்சு. அது உடனே அதுதான் அவன் என்கிட்ட சொல்றான். நான் ம். வந்து உள்ள பூந்து "அண்ணே விட்டுருங்கண்ணே, தம்பி நீங்க வாய மூடிட்டு நில்லுங்க தம்பி. இது ம். ஷோ தம்பி, நீங்க பேசாதீங்க தம்பி." இத நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் திரும்ப திரும்ப. ஓகே. அதனாலதான் வந்து வினோத் வந்து வினோத்துங்க திவாகர் வந்து நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணேன். ஆக்சுவலா உண்மையை சொல்லணும்னா அவனுக்கு நான் சப்போர்ட் தான் பண்ணேன். எதுக்கு ம், ம். சப்போர்ட் பண்ணேன்னா, ஒரு இடம் கிடைச்சிருக்குடா, அதை ஒழுங்கா பயன்படுத்து. பயன்படுத்திக்கோ. ம், நீ வந்து சத்தம் போடாதடா தம்பி. நான் இத்தனைக்கும் நீங்க அவன்கிட்ட கேளுங்க திவார்ட்ட. ஆஃப்டர் ம், கேமரால அவன்கிட்ட நான் நிறைய விஷயம் சொன்னேன். தங்கம் ம், நீ ஒவ்வொரு வார்த்தையை விடாத. அங்க ம், போய் நிக்காத. இங்க போய் பேசாத. ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் பேசாத. ம். உனக்குன்னு அவனுடைய பாவம் அவனுக்கு இயற்கையா அமைஞ்சதுன்ற கேமரா எல்லாமே அவனை பாக்குதுன்னு நினைச்சுக்கிறான். புரியுது, புரியுது. ஓ! அவனுடைய அத இயற்கை குணம் பாவம். அத ஒண்ணும் பண்ண முடியாது அவன்ட்ட பாவம். புரியுது. அதுதான் நான் கரெக்ஷன் பண்ணேன் அவன்ட்ட. நான் நல்லதுதான் சொன்னேன். தம்பி ம், கேமரா எல்லாமே இருக்குமே தவிர உங்கள கவர் பண்ணாது. ம், உங்களுக்கு இப்ப திவாகர் அப்படின்னு கூப்பிடும்போது நீங்க பேசணும். புரியுது. இதெல்லாம் தான் நான் அவனுக்கு அந்த இடத்துல நல்லது சொல்லி கொடுத்தேன். அததான் அவன் வந்து அக்கா சப்போர்ட் பண்ண. அது நான் ஆப்வியஸா நான் சொன்னேன் தான். ம், ம், நான் ம், அதே மாதிரி பிரச்சனை வரும்போதுமே அவன் கைய பிடிச்சு நான் சொன்னேன். தம்பி இந்த இடம் கிடைக்கிறதுக்கு நீங்க கஷ்டப்பட்டுருப்பீங்க. விட்டுருங்க, வாயை திறக்காதீங்க. நீங்க ம், நிறைய வார்த்தையை விடுறீங்க அப்படின்னு. ம், 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 ம். என்கிட்ட எல்லாம் அக்கா சரிக்கா, அக்கா சரிக்கா. என்கிட்ட சரிக்கான்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே சண்டைக்கு தான் போறான். புரியுது, புரியுது. சோ அப்படிங்கும்போது இது இது வந்து பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இது A to Z நீங்க சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட தான் பேசணும் தங்கம். என் புரியுது. தரப்புல இருந்து அங்க நடந்த விஷயம் எல்லாமே எனக்கு வந்து ஓ ஓப்பனா சொல்லணும்னா, நான் இவன் ம். மேலயுமே இரக்கம் தான் பட்டேன். இறக்கப்பட்டது இப்பவுமே நான் இரக்கம் தான் படுறேன். புரியுது, நான் புரியுதுங்க. நல்லதுதான் சொன்னேன் அவனுக்கு. ம், ம், ம். புரியுது. பட் நடந்துகிட்ட விதம் இவனுமே ரொம்ப தவறான வார்த்தைகள் விடுறது, ஜாதி பத்தி பேசுறது, இதெல்லாம் ம், ரொம்ப தவறான விஷயம். மாமா கிட்ட வந்து நீங்க இவ்வளவு நாள் நீங்க போட்டிருந்தீங்க, நான் ஒரு நாள் அது வந்து அவன் விளையாட்டா கூட சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த சொன்ன புரியுது, விதம், சொன்ன இடம் தப்பு. புரியுது, புரியுது. பின்னாடி என்னதான் இருந்தாலும் ஒரு ஹஸ்பண்ட் அப்படி பேசக்கூடாதுல்ல. கரெக்ட், கரெக்ட், சோ கரெக்ட், அந்த கரெக்ட். மாதிரியான விஷயங்கள் தான். நான் அவன் உண்மையிலேயே நான் அக்கான்னு கூப்பிட்டான். நான் உண்மையிலேயே அவன தம்பின்னு தான் நினைச்சுதான் சில அட்வைஸும் பண்ணேன். அது அவனே சொல்லுவான். நீங்க ம். கேட்டீங்கன்னா, நான் அந்த புரியுது. இடத்துல அவனுக்கு அவ்ளோ அட்வைஸ் பண்ணேன். இப்படி புரியுதுங்க. ஓவர் டாக் பண்ணாத, போய் சண்டை போடாதன்னு. அவன் என்ன நினைச்சுக்கிறான், அந்த பிக் பாஸ் வீடுன்னு நினைச்சிட்டான் தங்கம். புரியுதுக்கா. ஒரு 2 புரியுது. நிமிஷம் நிக்க மாட்டேங்கிறான். ம், ஓவர் ம், ஹைப் ம், ஆகுறான். ம், டேய் அப்படின்ட்டு போறான். அவனை புடிச்சு நான் நீ 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 கேளு அவனை புடிச்சு யார் இழுத்தது? நான் தான் இழுத்தேன். ம், ம், ம். ஏன்னா அந்த கரும புடிச்சவன் எனக்கு தான் கோமாளியா வந்தான். புரியுது, புரியுது, புரியுது. புடிச்சு இழுத்து பக்கத்துல வச்சு தம்பி சண்டை போடக்கூடாது தம்பி நீ எங்க வீட்டுக்காரர் நேத்து கூட சொன்னாரு இவ்வளவு ம், அவனுக்கு நீ சொல்லி கொடுத்தது வேற யாருக்கா சொல்லியிருந்தா கூட மனசாரி இருக்கும். ம். கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றேன். தம்பி புரியுது. அசிங்கமா போயிரும்டா, அதெல்லாம் டெலிகாஸ்டே ஆகாதுடா, இது எடிட் பண்ணி போடுற ஷோடா இது அப்படின்லாம் சொல்றேன் அவன்கிட்ட. ம், ம், ம். அவன் அது தெரியல தங்கம். அவனுக்கு பாவம், அவனுக்கு பை பர்த்டே அது அதாவது மண்டையில இல்லக்கா, இப்போ ஊர்ன அது விஷயம். இல்லாம தாண்டி அவரு சேனலுக்கு வந்து இப்போ எல்லாருமே இப்போ நான் விஜய் டிவில 2, 3 பேருக்கு கால் பண்ணேன். எங்களுக்கு என்னன்னா, மாக்காப்பான்ற ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட பல வருஷமா ஒரு 15, 16 தங்கம் வருஷமாவே நான் உங்ககிட்ட ம், இது நீங்க தம்பியா நீங்களுமே எனக்கு சின்ன பையனா பெரிய பையனான்னு தெரியல. சின்ன பையன்தான்க்கா. பெரிய தம்பியா நான் சொல்றேன். நீங்க ஒரு ஆங்கரோட நீங்க ஒர்க் பண்ணிருப்பீங்க. நீங்க ஆங்கரை பாத்திருப்பீங்க. இப்போ அக்கா நீங்க அக்கா நான் விஜய் திட்டணும்னா டிவில ஒர்க் பண்ணியிருக்கேங்க ஒர்க் ஆல்ரெடி. பண்ணீங்க. இப்போ நீங்க இப்போ நம்ம காலையில இருந்து நிக்கிறோம். ஒரு ஆங்கர் எவ்வளவு நேரம் நிப்பாங்க தங்கம்? நான் கண்டிப்பா. நின்றுக்கேன் தங்கம். ஆங்கர் எனக்கு முட்டி வலி வலி வந்துரும். நான் ஒருத்தன் 18 மணி நேரம் டிடி அக்காவோட நிக்கிறான். ஒர்க் பண்ணியிருக்கேன். 16 ஹவர் ஒருத்தன் ஒர்க் பண்ணியிருக்கேன். எத்தனை ஷோ பண்றான் தங்கம்? சூப்பர் கரெக்ட். சிங் எத்தனை பேர் தங்கம் அவன் உருவாக்கி இருக்கான். கண்டிப்பா. நீ அவனை பேசு. அவனை ம். பேசுறதுக்கே உனக்கு தகுதி இல்ல. அவனை கரெக்ட். பேசு. புரியுது, நான் புரியுது. அவனை தம்பியா நினைச்சதே இப்ப தப்பா நினைக்கிறேன். ம். நீங்க அவனா மாகாப்பாவனா இப்ப நீங்க யார பக்கம் தாங்க நிப்பீங்க? நான் யார் பக்கம் நிப்பேன்? மாகாப்பா பக்கம் தானே நிக்க முடியும். கண்டிப்பாக்கா. அதுதான் அன்னைக்கு இப்போ நடந்த இடத்துல மாகாப்பாவே இல்ல தங்கம். அப்டிங்களா? மாகாப்பா கீழ நின்னான் தங்கம். தங்கம் இன்னொன்னு சொல்லவா? சொல்லுங்கக்கா. அன்னைக்கு அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் 1/2 மணி நேரம் பிரச்சனை முத்திருந்தா அந்த பால்கேணி அந்து விழுந்து 2 பேரும் இறந்திருப்போம். ஐயய்யோ! நானும் ம். சுனிதாவும் தான் இறந்திருப்போம். ம், ம். புரியுது. அடி எனக்கு விழுந்த மாதிரி யாருக்கும் விழுகல. கை தூக்க முடியல 2 நாள் தெரியுமா? அது மாகாப்பாவும் சொல்லிருப்பான், இவனும் சொல்லிருப்பான். ம், ம், ம். ஆமா. எனக்கு கை தூக்க முடியல 2 நாள். அடி செம்ம அடி எனக்கு. ம். புரியுதுங்க.
அவ்வளோ அந்த இடத்துல நாங்க கஷ்டப்பட்டு தான் வெளியில வந்தோம். அந்த ம். இடத்துல நீ பண்ண ஒரு வேலைக்கு 2 பேர் உயிர் போயிருக்கும். அத அன்சர் ஒவ்வொரு ஆளா மேல வந்து இறக்குனதுக்கு அன்சர் பேரை சொல்லியிருக்கான். அடிச்சு அன்சர் ஆன்சர் மேலே பேரையும் அவங்க வரல. மென்ஷன் பண்ணிருக்காங்க. புரியுது. நான் அன்சருக்கு போன் பண்ணி கேட்டேன், தம்பி ம். நீங்க எப்ப அடிச்சீங்க தம்பி? நான் தானே தம்பி அந்த இடத்துல நின்னேன். நான் அக்கா நான் கேள்வியே எல்லா இல்லையே. அவன் சொன்னா, அக்கா நான் தண்ணி கேன் போட வந்தவேக்கா. என்னடா சொல்றேன். அவன் தான் ஏன்னா இந்த சாந்தா அக்காலாம் இருக்காங்கல்ல, அவங்களால ஆமாங்க. இறங்க முடியல பால்கனில இருந்து. புரியுது. 2 பசங்களை மேல வந்து ஒவ்வொருத்தவங்கள கை பிடிச்சு இறக்கி விடுறாங்க. புரியுதுங்க. சோ நீ ம். பண்ண ஒரு வேலையால அன்னைக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? எனக்கு அடி, சுனிதாவுக்கு அடி. ம். நாங்க 2 பேர் தான் உள்ள இருந்தோம். இன்னும் சொல்லணும்னா என் ஹஸ்பண்டுக்கு அடி. ம். கேஸ் புரியுது. போடணும்னா நான் தான் கேஸ் போடணும். மொத்த குடும்பத்தையும் போட்டு அடிச்சு விட்டீங்களான்னு. சரி நான் ஒரு சில விஷயத்துல பொறுமையா நம்ம கடந்து போறோம். மாகாபா ஒய்ஃப பத்தி பேசுறதுக்கு இவனுக்கு என்ன தங்கம் இருக்கு? அதுதான் இப்ப எனக்கு கேள்வி என்னன்னா, மகாபாவ பத்தியும் அவரே ஃபீல் பண்ணி சொன்னாரு. என் குடும்பத்தை பத்தி எல்லாம் இழுத்து வச்சிருக்காங்க, என்ன பத்தி பேசாம. நான் காலையில நேத்தும் அவ ஒய்ஃப்ட்ட பேசினேன். நான் ரொம்ப எல்லாம் பேசிக்க மாட்டேன் போன்லாம். நான் ம். நேர்ல பாக்கும்போது என்ன நேத்து நான் சூசன்ட்ட பேசினேன். இன்னைக்கும் அவ சொல்ற ஒரே வார்த்தை, என் குழந்தைக்கு 19 வயசு நிஷா. என் ம். குழந்தைக்கெல்லாம் இது புரியும்ல. ம். ஈஸியார் வீடியோ இருக்குங்கிறான். காட்ட சொல்ல அவன. ம். என்ன தெரியும் மாக்காப்பா பத்தியும்? எவ்வளவு பேருக்கு தாங்க அவன் ஹெல்ப் பண்ணிருக்கான். அதுதாங்க நானும் சொல்லுவேன். இப்ப எனக்கு என்னோட கேள்வி என்ன, இப்ப நான் கிட்ட பேசியிருந்தேன், 5 மினிட்ஸ் முன்னாடி பேசியிருந்தேன். அவரும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு ஒண்ணும் இல்லைங்க, இப்போ நம்ம திவாகரை அடுத்த ஒரு 1 மணி நேரத்துல இன்டர்வியூ பண்ண போறேன். இப்போ என்னன்னா, மாக்காப்பான்னு ஒருத்தர் நிறைய பேர் எல்லாருமே அதான் சொல்றாங்க. கமெண்ட் செக்ஷன்லயும் சரி நம்ம பார்த்திருக்கோம். அத்தனை பேர் வளர்த்திருக்காரு, அத்தனை பேர் சப்போர்ட்டிவா இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட சேனல்ல வந்து 2012 இன்னொன்னு சொல்லவா, மாக்காப்பா ரூமுக்கு நீங்க எப்ப போனாலும் ஒரு 10 பேர் உட்கார்ந்துருப்பாங்க தங்கம். கண்டிப்பா. அவனுக்கு வர்ற ஸ்நாக்ஸ் பூரா மத்தவங்க சாப்பிடுவாங்க. அவனுக்கு கொடுக்குற பொருளை நீ மாக்காப்பா கொடுக்குற கிஃப்ட நீ எடுத்துட்டு வந்துடலாம். நீ கேட்கவே வேணாம் மாக்காப்பாட்ட. புரியுது. அவ்வளவு தங்கமான பையன். புரியுது. நீ வினோத் அண்ணாவ நீ போய் குப்போம் சரின்னு அந்த அண்ணன் கோவப்பட்டதுல நியாயம் இருக்கா இல்லையா? கரெக்ட். அதுதான் எனக்கு என்னன்னா, இப்ப இன்னொரு வார்த்தை விடுறாரு, 3 பேரும் ஒரே கம்யூனிட்டி சொன்னாங்க. அது எப்படின்னா யார் சொல்றாங்க அவருக்கு இந்த விஷயத்தெல்லாம்? எனக்கு 3 பேர் எனக்கு தெரியணும். எனக்கு விஜய் டிவில வேலை பாக்குற யாருமே எந்த கம்யூனிட்டினே எங்களுக்கு தெரியாது. இவனுக்கு எப்படி தெரியும்? இவன் என்னதங்க வந்த ஒரு எபிசோட்ல ஜாதி பார்த்தா இதெல்லாம் என்னத்தங்க நியாயமா? இதெல்லாம் அதுதான் சேனலுக்குள்ள வந்து இப்ப சேனலே ஒத்துக்கிட்டாங்களே அவனை உள்ள சேர்த்து தப்புன்றது ஒத்துக்கிட்டாங்க. அன்னைக்கே வந்து ஹோல் டீம் எங்க கிட்ட எங்க கிட்ட குறிப்பா பெண்கள்கிட்ட மட்டும் சாரி கேட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல விழுந்திருந்தா 2 பேர் செத்துருப்போம். இந்த விஷயத்த நடந்துருச்சு அப்படின்னு எங்க கிட்ட நாங்க வந்து அந்த சாரி அக்செப்ட் பண்ணவே இல்லை. சார் நீங்க தயவு செஞ்சு எங்கள்கிட்ட கேட்காதீங்க, ஏன்னா உங்க தப்பு கிடையாது. நீங்க ஒருத்தனுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க, அந்த வாய்ப்பை அவன் இப்படி பயன்படுத்திட்டான். அப்படிதான் நாங்க கோவப்பட்டோம். புரியுதுங்கக்கா. ஒண்ணும் இல்லைங்க, எனக்கு இப்ப அடுத்த ஒரு 1 ஹவர்ல திவாகரை கூப்பிட்டு தான் இன்டர்வியூ பண்றோம். என்ன பாயிண்ட்னா, எதுவுமே பேசணும்னு அவசியம் இல்ல. 2 விஷயம் தாங்க. மாகாப்பான்னு ஒரு மனிதரை நீங்க கிட்டத்தட்ட பல வருஷமா நீங்க பாத்திருப்பீங்க. இப்ப இவர் வந்து ஒரு 6 மாசம் தான் விஜய் டிவிக்குள்ள வந்தாரு. ஆனா இப்ப நாஞ்சலுக்கு போன் பண்ணிருக்கேன். நாஞ்சலும் எனக்கு போன் பண்ணுங்க, நடுவுல இன்டர்வியூல எனக்கு போன் பண்ணுங்கன்னு அவரும் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருந்தேன்னா, மாகாப்பான்னு ஒருத்தரை பத்தி தான். இப்ப நீங்க ஃபுல் இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு அவசியம் இல்லக்கா, ஏன்னா அதை பத்தி சொன்னா ரொம்ப இதுவாயிடும். ஏன்னா ஒரே ஒரு பாயிண்ட், இப்போ மாகாப்பான்னு ஒருத்தர் வந்து இந்த விஷயம் சொல்றாரு, நீங்க பாத்திருப்பீங்க. அவர் மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இவர் வைக்கிறாரு. நீங்க மாகாபா அவர்களை பார்த்ததுல நீங்க அவரை பத்தி நீங்க சொல்லுங்க அப்படின்னு மட்டும் கேக்குறேன். இவன் இல்லாதப்போ நான் பேசுறேங்க. என்னன்னா இப்போ இந்த இன்டர்வியூ நல்லா பேசணும்னா நான் சேனல்ல பெர்மிஷன் வாங்கணும் ப்ராப்பரா. ஏன்னா நம்ம இது வரைக்கும் யார்ட்டுமே கொடுக்கல. நம்ம சேனல் சைட்லயும் ஒரு வார்த்தை கேட்கணும். இது வந்து ஆஸ் அ பர்சனலா தம்பிங்கனால நிறைய விஷயம் உன்கிட்ட ஷேர் பண்ணேன். நம்ம இது டெலிகாஸ்ட்ங்கும் போது நான் ஒரு வார்த்தை பெர்மிஷன் கேட்டுட்டு வரணும். காலையில இருந்தே நான் இங்க வேற ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. காலையில இருந்தே நான் பர்சனலா அதான் பேசிட்டு இருந்தேன் சார். நிறைய சேனல்ல என் போட்டோ போட்டிருக்காங்க சார். இது ஒரு மாதிரி தப்பா தெரியுது எனக்கு. அட்லீஸ்ட் சேனல் சைட்ல இருந்து ஆக்ஷன் எடுங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் காலையில இருந்து. பட் நீங்க தயவு செஞ்சு ப்ராப்பரா கொஸ்டின் கேளுங்க. அவன் நீங்க மத்தவங்க மாதிரி அவனை தூண்டி விடாதீங்க. நான் ஓப்பனாவே சொல்றேன், இந்த இன்டர்வியூ என்ன பண்ண போறேன்னா, அவன் இந்த மாதிரி வந்து ஒரு சமூகத்துல எல்லாரும் பாக்குற இடத்துல ஜாதின்ற வார்த்தை பத்தி, அப்புறம் சேரின்ற ஒரு வார்த்தை பத்தி, 3 பேரும் ஒரே சமூகம் அந்த சாதி சமூகம், இன்னொன்னு பெத்த புள்ள மேல சத்தியம் பண்ணு, அம்மா, இன்னொன்னு அந்த தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாத மாக்காப்பான்னு சொன்னதுக்கு அவன் பதில் சொல்லியே ஆகணும். புரியுது. எப்படி ஒரு பொண்ணை நீ பேசலாம், ஒரு பொண்டாட்டி எப்படி நீ பேசலாம்? புரியுது. சோ ப்ளீஸ் அதெல்லாம் வந்து நீங்க அவன் அட்லீஸ்ட் யாராவது ஒரு ஆளாவது உண்மையா கேளுங்க. மத்த எந்த சேனலுமே கேட்கல. கண்டிப்பா கேக்குறேங்க. சரி தங்க, நான் சேனல்ல பேசிட்டு உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா. பாய். தேங்க்ஸ்.